வாட்ஸ்அப் எல்லாரும் எப்படிங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன், நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைக் வந்து 21,000 ஓடிச்சு, 22,000 ஓட போகுது. நான் 20,000 இந்த வீடியோ போடுன்னு நினைச்சேன். 20,000 அதாவது நம்ம சாதுமா, அதாவது ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 வந்து 20,000 கிலோமீட்டர்ஸ் வந்து எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் கொடுத்துச்சு எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். பட் வீடியோ கொடுக்க அப்போ டைம் கிடைக்கல. அதோட தான் இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வண்டி இப்போ 22,000 ஓட போகுது. அதோட இந்த வீடியோ எடுத்தேன். சும்மாலே கருப்பா இருப்பேன். இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு ரொம்ப கருப்பாயிட்டேன். ஓகே, சரி நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வீடியோ எடுப்போம். அதுக்கு மேலே நான் வந்து ஃபைனலாக பிகாம் சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டிகிரி ஹோல்டர் ஆகிட்டேன். டிகிரி வாங்கிட்டேன் ஒரு வழியாக. அதோடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் அதில் போட்டு விட்றேன். ஸோ இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். அது நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து காலேஜில் எடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா தேர்ட் இயரில் எனக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. அதனால அந்த காலேஜையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஒரு சில பேர் வர சொல்லியிருந்தேன். அவங்க வந்து வர முடியலை. அதனால எனக்கு அந்த மூட் ஆஃப்லேயே வந்து என்னால் அந்த வீடியோ எடுக்க மைண்டு வரல. ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் அந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி விட்றேன். நானும் எங்கள் அம்மாவும் டிகிரி கையில் வச்சுருக்க மாதிரி இருக்க ஃபோட்டோஸை. உன் பேரை சொல்லும் பிள்ளை, போராடி வெல்லும் பிள்ளை, பூமாலை என் தோளிலே. நம்ம சாதுமா பார்க்க நல்லா இருக்கானா, என்னால தான் சர்வீஸ் விட்டுட்டு வந்த வண்டிக்கு. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது. அது போய் நாளைக்கு போய் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஓகே, வந்து வண்டியோட கிலோமீட்டர்ஸ் பார்த்துருங்க எவ்வளோ ஓடி இருக்குன்னு. ஸோ 21,870 ஓடிருச்சு. ஸோ நான் வந்து 20,000 உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும்னு நினச்சேன். பட் அப்போ கொடுக்க எனக்கு நேரம் இல்லை. ஸோ அதோட தான் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டில் வேற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டு இருந்தேன். அதான் நான் போக சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபைனலாக வண்டி வந்து 22,000 ஓட போகுது. ஸோ இந்த வண்டி ஆனதுல இருந்து எனக்கு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா வந்து, இந்த வண்டி எனக்கு பிரச்சனை நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு நிமிஷம் வந்து, ஏன்னா இந்த வண்டி ஆனதுக்கப்புறம் தான் என் லைஃப்ல எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு. அதே இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி, ஏன்னா வண்டியோட ப்ராப்ளத்தை மட்டும் நான் சொல்லக்கூடாது 20,000 ஓடுனதுனால. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருப்பேன். இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் தான், இவனை வாங்கினதுக்கப்புறம் தான், சாதுமா வந்ததுக்கப்புறம் தான் நான் வெளியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். 4 பேரோட பழக ஆரம்பித்தேன். 4 இடத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஸோ அதனால் இவனை எப்பயுமே நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா வண்டி வாங்கி 8 மாதம் தான் ஆகுது. 8 மாதத்துல 22,000 ஓடி இருக்கான்னு அப்போ பார்த்துக்கிறேன். இவன் வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறேன்னு. ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் வண்டியோட குறைய மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கல. என் வண்டி எனக்கு கொடுத்த சந்தோஷத்தையும் நான் சொல்லிக்கிறேன். அதனால தான் எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். அதனால தான் எனக்கு எங்கள் அக்கா பேரையே வச்சிருக்கேன், சாதுமான்னு. எனக்கு பிரச்சனைன்னு ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து 3ஆவது சர்வீஸ் நினைக்கிறேன். ஆமாம், 3,000 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஜின் அந்த இது இருக்குதா, அந்த ஒரு 3 போல்ட் மாதிரி போட்டிருக்காங்களா, இதில் ஃபோக்கஸ் ஆகான்னு பார்த்துட்டேன். ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஆயில் லீக் ஆரம்பிச்சிருச்சு. என்ன கம்ப்ளைண்ட் போய் கேட்டால், மேலே உள்ள ஓரிங் பயிற்சி சொல்லிட்டாங்க. ஓரிங்னு வந்து ஒரு லப்பர் கோட்டிங் மாதிரி வரும். மேலே ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும், அது லப்பர் மாதிரி இருக்கும். நான் அது ஃபோட்டோஸ் சைடு ஆட் பண்ணி வரேன், ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ அது வந்து எனக்கு டேமேஜ் ஆனோடனே எனக்கு வந்து ஆயில் லீக் ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அதுக்குள்ளே வண்டி ஆயில் லீக் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எனக்கு வந்து வண்டியான 1 மாதத்துல நான் வந்து 3,000 ஓட்டிட்டேன் எனக்கு. ஆமாம். ஸோ எனக்கு வண்டியான 1 மாதத்துலேயே 1.5 மாதம் அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு வந்துச்சு. எனக்கு டைம் கிடைக்காதனால நான் அப்படியே டிலே பண்ணி 2ஆவது மாதம் அதை நான் மாற்றிட்டேன். நான் வீடியோவில் சொல்லலை. ஸோ அந்த ஓரிங் காஸ்ட்டு கம்மியாக தான் வந்துச்சு, 200 வந்துச்சு சம்திங். ஸோ அது மாற்றினேன். என்னடா வண்டியான புதுசில் நம்மளுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு பார்த்தேன்னா, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து 2 வண்டி இருக்குது ஹீரோ எக்ஸ்ட்ரீமு. அந்த 2 வண்டி கம்ப்ளைண்ட் வரல. ஸோ அந்த வண்டி கம்ப்ளைண்ட் வரல. ஸோ எனக்கு முன்னாடி ஒரு தம்பி வண்டி வாங்கியிருந்தான். வண்டி அவ்வளோ ஓட்ட மாட்டான், வீட்டிலே நிப்பாட்டி இருப்பான். ஸோ அவனுக்கு 3,000 கிட்ட வந்ததுக்கப்புறம் அவனுக்கு இதே சேம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஓரிங் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இப்போ வண்டிக்கு ஓரிங் மாற்றியாச்சு. பட் என்ன பிரச்சனை, அவனுக்கு இந்த போல்ட் எதுவும் வந்து லூஸ் விட்டுருப்பாங்க போல, ஆயில் வண்டின்னு மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ வண்டிக்கு என்னென்னு போய் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு. 3,000 வந்து ஓரிங்கில் உள்ள பிரச்சனை வந்துச்சு. அதாவது இன்ஜின்லேருந்து ஹெட்லேருந்து எனக்கு ஆயில் லீக் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ அந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சு. இப்போ எனக்கு வந்து இது வந்து ஆயில் எதுவும் அடிக்கிறது இல்லை. ஸோ பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஃபோக்கஸ் ஆகுதா? ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ அந்த பிரச்சனை கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து மெயின் பிரச்சனை எது எனக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருந்துச்சு வண்டி. திடீர்னு இந்த கோன் செட்டில் எனக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. கோன் செட் வந்து எப்படின்னா டேமேஜ் ஆகலை. ஒரு ஹைவேல வந்து இந்த மாதிரி நம்ம வண்டி வந்து ஒரு 180 போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 2 கை நான் விட்டுட்டு தான் வீடியோலாம் நிறைய வாட்டி போட்டிருக்கேன். ஸோ அப்படியே நம்ம வண்டி ஸ்டேபிளாக போகும். இப்போ வண்டி இன்னும் ஸ்டேபிளாக போனாலுமே லைட்டாக சின்ன ஒரு வாபிள் இருக்குது. அது என்னன்னு அதை கொண்டு போய் என்னென்னு கேட்கணும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு வண்டியான ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. அதாவது ஏபிஎஸ் வந்து ஒர்க் ஆகும். பட் எப்படி எனக்கு ஏபிஎஸ் ஒர்க் ஆகும்னா, டிஸ்க் ஒரு மாதிரி பிடிச்சி விடும். நம்மள்ட்ட ஏபிஎஸ் இல்லாத வண்டிக்கு நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ண முடியல, அப்படி டிஸ்கை பிடிச்சி விடுவோம்ல, அதே மாதிரி இருக்கும். நம்ம பிரேக் அப்ளை பண்ணால் பின்னாடி உள்ளவங்க வந்து என் மேலே ஃபுல் ப்ரெஷர் போட்டு தள்ளும்.
பின்னாடி உள்ளவங்களை வந்து என் மேலே அதாவது நான் ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணா பின்னாடி உள்ளவங்க டேரெக்டாக என் மேலே தான் இம்பேக்ட் ஆகும். ஐ மீன் டேரெக்டாக என் மேலே தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும், செம்ம ஷார்ப்பாக இருக்கும். நான் வண்டியான புதுசு ஆரம்பத்தில் கண்டுக்கறல. ஸோ அது நாளாக எனக்கு அது ஒரு பிரச்சனையாகவே எனக்கு வந்துருச்சு. இப்போ ஆனால் எனக்கு என்ன சொல்கிறேன்னா ஏபிஎஸ் கம்ப்ளைண்ட் கிடையாது, இந்த டிஸ்கில் தான் ஏதோ எனக்கு பிரச்சனை ஆகி இப்போ டிஸ்க் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்கோட எனக்கு தேஞ்சிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல. அது எந்த இடம் சரியாக தெரியல. இந்த இடத்துல இந்த ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோக்கஸ் ஆகுது அந்த இடத்துல, ஒரு நிமிஷம். ஸோ அந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம், அந்த இடத்துல கருப்பாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா டிஸ்க். எனக்கு அப்படியே ஒன் சைடாக தேஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வண்டி வந்து ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணாலே டிஸ்க் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சூடாக ஆரம்பிச்சிடும். அப்படியே வந்து ஏதோ அடுப்பில் கை வச்ச மாதிரி இருக்கும் டிஸ்க்கு. ஸோ அது போய் என்னென்னு பார்க்கணும். அதுக்கு வந்து டிஸ்க்கு மாற்ற சொன்னாங்க. டிஸ்க்கு வந்து 2000 சம்திங் சொன்னாங்க. நம்ம வண்டி வந்து இன்னும் 1 இயர் கம்ப்ளீட் ஆகலை, அதனால வாரண்டியில் கிளைம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு போய் பார்ப்பாருங்க. வந்து சின்ன கம்ப்ளைண்ட் தான், ஓகேவா. பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பின்னாடி உள்ள சஸ்பென்ஷன் வந்து மொத்தமும் காலி. ஸோ இப்போ வண்டி வந்து சர்வீஸ் விட்ருக்கனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நான் இதோட ஃபோட்டோஸ் ஒரு சிலர் ஆட் பண்ணி விட்றேன். அப்படியே கண்ணங்கரன்னு இருப்பார். ஆயிலெலாம் லீக் ஆகி ஆயிலெலாம் வந்து போயிடுச்சு பின்னாடி சஸ்பென்ஷனை. இப்போ நான் ஏதாச்சும் குண்டுகளில் விட்டேன்னா டேரெக்டாக எனக்கு இம்பேக்ட் ஆகும். பின்னாடி உட்காந்துருக்க பிள்ளைங்களை வந்து தூக்கி போடும். ஏதோ குதிரையில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சஸ்பென்ஷன் போய் என்னன்னு கேட்கணும். இது ஷோரூமில் கேட்டால் இங்கே வந்து நான் வந்து தங்கச்சி அரியாங்குண்டு நியர்பையில் ஷோரூமில் கேட்டப்ப இவங்களுக்கு வந்து நான் எடுத்த ஷோரூமுக்கு வந்துட்டு டீலர்ஷிப் இல்லை போல், டைப் இல்லை போல். அதனால வந்து ராம்நாடு போக சொல்லிட்டாங்க. ராம்நாடோட அந்த ஷோரூம் வந்து நான் எடுத்த ஷோரூம் வந்து டீலர்ஷிப்னால என்ன சொல்லிட்டாங்கன்னா அங்கே கேளுங்க, அங்கே கேட்டால் உங்களுக்கு 1 இயரோட என்ன முடியலை, இன்சூரன்ஸ் வச்சு 1 இயர் என்ன முடியாதனால வாரண்டியில் ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. ஸோ அதனால் அது போய் என்னென்னு ராம்நாட்டில் போய் பார்க்கணும். ஏன்னா இது வந்து 8000 வருங்கிறாங்க, 8000. நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம்லாம் இல்லை, நம்மளே மிடில் கிளாஸ் தான். அன்னைக்குள்ளே போல போட்டுறது சங்கட்டமாக இருக்குல்ல. 8000க்கு நான் எப்படி போய் மாற்ற முடியும். நான் நம்ம வண்டி வந்து ஆகஸ்ட் மாதம் வாங்கினா இப்போ மே மாதம் ஆகுது. ஸோ அதனால் அது போய் என்னென்னு பேசணும். ராம்நாடு போய் இல்லை இந்த ஷோரூம் வந்து உச்சப்புள்ளியில் எடுத்து இந்த வண்டி வந்து. ஸோ அதனால் உச்சப்புள்ளியோட ஷோரூம் போய் என்னென்னு கேட்கணும். ஸோ போய் எப்படி இருந்தாலும் இந்த ரியர் சஸ்பென்ஷன் மாற்றணும். ஏன்னா நம்ம வண்டியில் வந்து அந்த முன்னாடி டிஸ்க்கும் சரி, ரியர் சஸ்பென்ஷனும் சரி, ரைடருக்கு எந்த ஒரு இன்பேக்டும் கொடுக்க மாட்டேங்குது. பின்னாடி உட்காந்துருக்க பில்லியனுக்கு தான் எல்லா இன்பேக்ட்டுமே பில்லியனுக்கு தான் இதாக இருக்குது. ஏன்னா வண்டியில் வந்து 2 பேர் 3 பேரை போகிறப்ப எனக்கு இந்த பிரச்சனையே வருது. இப்போ நான் சிங்கிளாக ஓட்டினேன்னா எனக்கு வந்து அந்த முன்னாடி டிஸ்க்கும் சரி, சஸ்பென்ஷன் அவ்வளோ எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அதே ஒரு 2 பேர் 3 பேரை போகிறப்ப வண்டி வந்து நம்ம வண்டிக்கு ப்ரெஷர் கொடுத்தானோன்னா வண்டி வந்து பில்லியன் அது இன்பேக்ட் காட்டி பில்லியன் வந்து நம்மள்ட்ட எரிச்ச போகிற மாதிரி ஆயிடுது. நம்ம வண்டியில் இது வந்து ரொம்ப உயரமாக இருக்குங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், சரி வண்டியை மொத்தமாக ஆடும். ஸோ எனக்கு ஒரு கையில் வந்து வண்டி அமிக் கட்ட முடியலன்னா இந்த இடத்துல பள்ளத்தில் இருக்க வண்டி விழுந்துடும். ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்க, ஸ்டாண்டு வந்து இந்த டியூக்குள்ள மாதிரி ஒரு விஷயங்க, இது வளைஞ்சு வரும் ஸ்டாண்டு, தெரியுது உங்களுக்கு. அதனால் வண்டி எங்கே நிற்பாலும் ஸ்டெடியாக நிற்கிது. அது ஒரு சந்தோஷம். ஸோ அதை போய் எனக்கு பெரிய பிரச்சனை இந்த பின்னாடி ரியர் சஸ்பென்ஷன் தான். இதை மாற்றிட்டேன்னா போதும், ஒரு தலைவலி எனக்கு விட்டுச்சுன்னே சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி டிஸ்கோட 2000 தான், அதோட பார்த்து சமாளிச்சிடலாம். இதெல்லாம் 8000க்கு நான் மாற்றினேன்னா அவ்வளோதான், எங்கள் வீட்டில் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வண்டி வாங்கி 8 மாதம் தான் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்ம வண்டியில் வந்து செயின் ஸ்ப்ரைட் வந்து புதுசு போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி வந்து இப்போ தான் செயின் ஸ்ப்ராக்கெட்டு மாற்றினேன் போன சர்வீஸில். நம்ம வண்டிக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ஒரு 18,000 சம்திங் அதுலேயே காலியாச்சு. நான் அது கவனிக்காமலே வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இப்போ நிறையா சவுண்டு வந்து வண்டி பிக்கப்லாம் லேக் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினேன். அதே மாதிரி இந்த சர்வீஸ்லேருந்து வண்டிக்கு வந்து இன்ஜினில் வந்து ஸ்பார்க் பிளக் எல்லாமே மாற்றிருக்காங்க. ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் பிளக்லாம் மாற்றிருக்குது. ஸோ ஆமாம், செயின் ஸ்ப்ராக்கெட் மாதிரி இவ்வளோ வண்டியில் எனக்கு மேஜர் இஷ்யூ வந்தது பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக லேண்டில் வர மாதிரி 20,000 கிட்ட செயின் ஸ்ப்ராக்கெட் போச்சு. மெயினாக நான் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்ல வரப்போ தான் என் வண்டிக்கு வந்து ரியர் சஸ்பென்ஸ் வந்து 7 மாதத்துல காலி. அதாவது 22,000 இந்த வண்டி கம்ப்ளீட் ஆகலை, 21,000க்கு தான் ஓடுது. அப்போ எனக்கு பின்னாடி ரியர் சஸ்பென்ஸ் வந்து காலி என் வண்டியில். ஸோ அதே மாதிரி 3,000 கிட்ட ஓடுறப்ப எனக்கு வந்து இன்ஜின் உள்ள ஓரிங் போயிருச்சு. அதாவது ஹெட்டில் ஆயில் லீக் ஆகாமல் இருக்க ஒரு ஓரிங் மாதிரி இருக்கும், அது காலி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கோன் செட்டில் ஒரு ப்ராப்ளம். இந்த கோன் செட்டு தான் வந்து நம்மளுக்கு வந்து வண்டி ஸ்டெடியாக வச்சுக்கிறோம். ஸோ அதில் எனக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து மெயின் கம்ப்ளைண்ட்டுன்னு இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா ஆல்ரெடி சொன்னது தான், முன்னாடி உள்ள டிஸ்க்கு. இப்போ என்னன்னா எனக்கு ஏபிஎஸ் பிரச்சனை இல்லை, அந்த டிஸ்க்கு பேடு தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கணும். நினச்சேன் யார் நினச்சிக்கிறேன், செஸ்ட் பாஸ் பண்ணதான். ஸோ இது இந்த வண்டிக்கு தான், ஓகேவா. ஸோ இதுவும்
இந்த வண்டியோட கீ தான். ஸோ இங்கே பார்த்தீங்களா, 2 கீக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? இது பார்த்தா நார்மல் பேஷன் ப்ரோ கீ மாதிரியே இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கலாச்சிருக்காங்க என்னைய. இதை நான் இந்த கீ வீட்டில் வச்சிருப்பேன் ஃபேர் கீனால. இதான் நான் எனி டைம் யூஸ் பண்ணுற கீ. பார்த்தீங்களா, இதில் ஒரு லப்பர் மாதிரி இருக்கா, இது சீக்கிரம் போயிடுது கைஸ். ஃபோக்கஸ் ஆயிடுச்சா இல்லையா? ஆ, இது சீக்கிரம் போயிருந்த லப்பர் பேட்டிங். அது போல் வேறு மாதிரி டிசைனாச்சு கொடுத்துருக்கலாம். இந்த கீ வந்து எப்படின்னா சொல்ல, இப்போ இப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 2V 4Vக்கு வந்து இதே கீ மார்ஜராக இருக்கும். நார்மல் ஃபேஷன் ப்ரோக்கும் வந்து இப்படி இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வர எக்ஸ்பல்ஸ் 210க்கு தான் வேறு மாதிரி கீ வரும், வேறு மெத்தடில். ஸோ மற்றபடி ஹீரோ பெனில் எல்லாருக்குமே சேம் கீ தான் இருக்கும். ஸோ இந்த லப்பர் இது எனக்கு சீக்கிரம் போயிருச்சு. அது ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தோணுச்சதுனால சொன்னேன். நிறைய பேர் என்னை கலாய்க்கிறதுனால சொன்னேன். ஸோ இவ்வளோதான் இந்த வண்டியில் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா 3 தான். அது வந்து முன்னாடி ஒரு டிஸ்க்கு, அப்புறம் வந்து அந்த ஓரிங் பண்ணது, அப்புறம் இப்போ வந்து ரியர் சஸ்பென்ஷன் மொத்தமும் காலி. ஸோ மற்றபடி இந்த செயின் ஸ்ப்ரைட் போகிறது, அந்த கோன் செட்டு பிரச்சனை எல்லாம் எல்லாமே ஜென்ரலாக வர்றது தான், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதே நான் சரி பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் 4th மே வீடியோ ஷூட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து 5th மே, அதாவது திங்கக்கிழமை நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப நான் இந்த வண்டிக்கு வந்து ஒரு ரியர் சஸ்பென்ஸ் போய் கேட்குறேன்னா இல்லை செவ்வாய்க்கிழமை போனேன், எனக்கு சரியா தெரியல. இன்னும் நான் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் இன்னும் சொல்லலை. ஏன்னா இன்னும் அந்த ஷோரூமுக்கு வந்து நான் இன்னும் ஃபோன் அடிக்கலை. சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு, கேட்டுட்டு நான் அந்த அண்ணன் என்ன சொல்லாமல் இருக்கேன். அவன் சொன்னதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்லணும். சரி காஷ், நான் சீக்கிரம் நிறைய சஸ்பென்ஸ் நான் மாற்றிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம நிறைய ரைடு போக வேண்டியது இருக்குது. நிறையா இனிமேல் அதிகமாக மதுரை அந்த சைடாக நிறைய ட்ராவல் பண்ணி வச்சு முதல்ல நம்ம மதுரை தான் கிடப்போம். இனிமேல் அதிகமாக போக வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ப்ரோப்போஸ் சொல்கிறேன். ஸோ இன்னொன்று அந்த வீடியோ இன்னொன்று சொல்லிடுறேன், வண்டியை பத்திரமா பார்த்துக்குங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்கிட்டீங்க, அது பிரச்சனையான்னு சொல்லி விட்டுறாதீங்க. அது என்ன எதனால வச்சு பார்த்து நீங்களே சரி பண்ணுங்க. நம்ம டிகிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த டிகிரி சர்டிஃபிகேட் அதே திருப்பி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து பெருமைப்படுத்துறதுக்கு, ஓகேவா? ஏன்னா நான் படிக்க மாட்டேன்னு சொன்னேன், டிகிரிலாம் எங்கள் அம்மா தான் படிக்க வச்சாங்க. இது மாதிரி 3rd இயரில் தான் நான் டிகிரியே கம்ப்ளீட் பண்ண மாட்டேன், நான் வேஸ்ட்டுன்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் வந்து அது வந்து எப்படின்னா நான் எல்லாத்தையும் நல்லா பழகுவேன், அதனால என் கேரக்டர்னு தப்பாக பேசினாங்க. எங்கள் அம்மா வந்து ஸ்டடியாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் படித்தேன், அவங்களுக்காக என் தங்கச்சிக்காக எங்கள் அக்காவுக்காக தான் படித்தேன். ஸோ அவங்க 3 நாள் தான் நான் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல வந்து அன்றைக்கி என் தங்கச்சி எங்கள் அக்கா கூட இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு வீடியோ இருக்க மைண்ட் செட் இல்லை அன்றைக்கி. ஸோ ஏன்னா எங்கள் அக்கா வந்து டிகிரி வாங்கின வீடியோ நான் போட்டிருப்பேன் இதே சேனலில். ஸோ அதே காலேஜில் நானும் படித்தேன். ஸோ நான் வந்து நான் வாங்குறத போடலை. ஸோ அதனால சைடு இந்த ஃபோட்டோஸ் போகிறேன். அது எதுனால எல்லாமே நான் போக சொல்கிறேன் சொல்லிடுறேன். உங்கள் கேரக்டரை எவனுக்காக மாற்றாதீங்க. உங்களுக்கு தெரியும் உங்கள் கேரக்டர் எப்படின்னு. உங்களுக்கு நல்லன்னு நினச்சுன்னா பண்ணுங்க, கெட்ட நினச்சா நீங்களே விட்டுருங்க. அவனுக்காக மாற்றாதீங்க. அதுமாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களை எப்பயும் விட்டுறாதீங்க யாருக்காக. அதான் நான் சொல்லேன். அது காஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன். நான் வண்டி ஓட்டுறப்ப பார்த்து பத்திரம் போட்டுக்கலாம், ஹெல்மெட் போட்டு விட்டுங்க. முடிஞ்சாலும் லாங்கில் போகிறப்ப ரைடிங் கேஸ் க்ளவுஸ்லாம் போட்டு விட்டுங்க. அம்மா ரைடிங் கேஸ்லாம் வாங்கினேன், ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ